மதுரை நாகைபுரம் காவலை கிரேடு 1 போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொள்றாங்க. பிப்ரவரி 5 சென்னை குற்றப்புலனாய்வு எஸ்ஐ விஜயபாஸ்கர் மகனின் தாக்கில் படுகாயமடைந்து மரணம். மார்ச் 19 சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலைய கிரேடு 1 மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்டோ ஓட்டுநரால் எரித்து கொலை. மார்ச் 27 மதுரை முஸ்லிம்பட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தால் கல்லால் அடித்து கொலை. ஜூலை 25 சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் நண்பர்களுடன் தகராறில் தலையில் அடிபட்டு மரணம். ஆகஸ்ட் 5 திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் தந்தை மகன் பிரச்சனை விசாரணை போது கழுத்தறுக்கப்பட்டு கொலை. காவலருக்கே இப்படி நிலைமை, மக்களை யாரு பாதுகாக்கிறது? இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது. சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல. அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு விட்டது.